இது நமது நாட்டின் தேசிய கொடியாகும். இது நாம் இலங்கையர் என்பதை அடையாளப்படுத்த உதவும். அதாவது இலங்கை வாழ் மக்கள் அனைவரையும் ஒரே குடையின் கீழ் அணிதிரள வைக்க உதவும். இத்தேசிய கொடியானது எஸ்.பி. சாஸ் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டது. முதலாக 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4 முதல் பிரதமரான டி.எஸ். சேனநாயக்க அவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டது. இத்தேசிய கொடியில் பச்சை நிறப்பட்டி, செம்மஞ்சள் நிறப்பட்டி, சிவப்பு நிறப்பில் உள்ள மஞ்சள் நிற வாளேந்திய சிங்கம், 4 அரச இலைகள், முழு கொடியையும் சுற்றியுள்ள மஞ்சள் நிறங்கள் ஆகியவற்றை இக்கொடியின் அம்சங்கள் ஆகும். பச்சை நிறப்பட்டி முஸ்லிம் மக்களை குறிக்கின்றது. செம்மஞ்சள் நிறப்பட்டி தமிழ் மக்களை குறிக்கின்றது. சிவப்பு நிற பின்னணியில் உள்ள மஞ்சள் நிற வாளேந்திய சிங்கம் சிங்கள மக்களை குறிக்கின்றது. கொடியில் உள்ள அரச இலைகள் 4ம் இரக்கம், காருண்யம், திருப்தி, பற்றின்மை ஆகிய பண்புகளை குறிக்கின்றது. முழு கொடியையும் சுற்றியுள்ள மஞ்சள் நிறம் இடங்களுக்கு இடையிலான ஒற்றுமையையும் முழுமைப்பாட்டையும் குறிக்கின்றது. தேசிய கொடி ஏற்றப்பட்டும் சந்தர்ப்பங்கள்: சுதந்திர தினம், தேசிய விழாக்கள், அரச நிகழ்வுகள், பாடசாலை பரிசளிப்பு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் போன்றவை ஆகும். இத்தேசிய கொடியானது ஏனைய கொடிகளை விட உயரமாக ஏற்றப்படும். தேசிய துக்க தினத்தில் மட்டும் அரைக்கம்பத்தில் ஏற்றப்படும். நன்றி.